பிறந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதே வளர்ந்த குழந்தைக்கு கூட ஜாண்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு குழந்தைக்கு 3 வயசுலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஜாண்டிஸ் வந்து அந்த ஜாண்டிஸ்க்கு என்ன காரணம்னே தெரியாமல் அந்த ஜாண்டிஸ்க்கு பல இடங்களில் ட்ரீட்மெண்ட் பண்ணி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆகாத ஒரு குழந்தைய எப்படி இம்ப்ரூவ் பண்ணோம், என்னன்னு கண்டுபிடிச்சோங்கிறத பற்றி நாம் டைனி டம்மி ஸ்டோரிஸில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டைனி டம்மி ஸ்டோரிஸ். இந்த குழந்தைய நான் பார்க்கும்போது ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். இந்த குழந்தைய மாயவரத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் பீடியாட்ரிஷியன் ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தார். இந்த குழந்தையோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த குழந்தைக்கு ஒரு 3 வயசுலேருந்தே மஞ்சக்காமலை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்திருக்கு. 3 months ஒன்ஸ், 6 months ஒன்ஸ்னு இந்த குழந்தைக்கு மஞ்சக்காமலை வரும். கண் எல்லோவாக இருக்கும். இவங்க போய் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு டாக்டர் மஞ்சக்காமலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சில மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 2-3 டேஸில் அந்த மஞ்சக்காமலை சரியாயிடும். ஆனால் இப்போ வரைக்கும் மஞ்சக்காமலைக்கான காரணம் என்னன்றதை அந்த பேரண்ட்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியல, வெளியே பார்த்த நிறைய டாக்டர்ஸாலையும் தெரிஞ்சுக்க முடியல. ஸோ என்னோடய பீடியாட்ரிக் ஃப்ரெண்ட் டாக்டர் மாயவரத்துலேருந்து என்னை பார்க்க சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தார். இந்த குழந்தைய நான் எக்ஸாமின் பண்ணும்போது இந்த குழந்தை ரொம்பவே நல்லா இருந்தா. நான் பார்க்கும்போது மைல்டாக ஒரு ஜாண்டிஸ்டாக இருந்தால், அதாவது கண்ணு கொஞ்சம் எல்லோவாக இருந்தது. அதர்வைஸ் அவளோட ஹைட்டு, அவளோட வெயிட், அவளோட ஐக்யூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் தொட்டு பார்க்கும்போது அந்த குழந்தையோட லிவர் கூட அவ்வளோ பெருசாக இல்லை, எல்லாமே நார்மலாக இருந்தது. ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட ஒரு நார்மல் சைல்டுக்கு என்ன ஸ்கேன் இருக்குமோ அதே ரிப்போர்ட் தான் இவளுக்கும் இருந்தது. ஸோ ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. பிளட் டெஸ்ட் பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப நார்மலாக இருந்தது. ஸோ இந்த குழந்தைக்கு ஜாண்டிஸ் இருக்குது, வருஷக்கணக்காக இருக்குது, அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போகுது. ஆனால் காரணமே என்னன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் நின்றுட்டு இருந்தோம். ஸோ நான் இந்த பேரண்ட்ஸ்கிட்ட பேசிவிட்டு இந்த குழந்தைக்கு ஒரு லிவர் பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், நமக்கு அதில் என்னென்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு லிவர் பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதாவது அந்த குழந்தையோட லிவர்லேருந்து ஒரு சின்ன பிட் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது தான் லிவர் பயாப்சி டெஸ்ட். அந்த சின்ன பிட் எடுத்து நான் இதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக ப்ரௌன் கலரில் இருக்கிற லிவர் அந்த குழந்தைக்கு ப்ரௌன் மட்டும் இல்லாமல் அதில் சின்ன சின்ன பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவே எனக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருந்தது. எனக்கு வேறு சில விஷயங்கள்லாம் அதில் புரிஞ்சுது. நான் உடனே என்னோடய பத்தாலஜிஸ்ட்டை பேசி அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு இந்த பிளாக் டாட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக அதில் தெரியுதா அப்படின்னு பார்க்க சொன்னேன். அவர் பார்த்துட்டு அதில் ரொம்ப நிறையாவே தெரியுது, இது ஒரு வகையான மரபணு ரீதியான ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத என்கிட்ட சொன்னார். ஸோ நாங்கள் இம்மீடியட்டாக ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இதை டுபின் ஜான்சன் சிண்ட்ரோம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணோம். நாங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். அப்போது பேரண்ட்ஸ்கிட்ட நான் 2 விஷயம் சொன்னேன். ஒரு விஷயம், இந்த குழந்தைக்கு லைஃப் லாங் மஞ்சக்காமலை வந்துட்டே தான் இருக்க போகுது, வரும் போகும் அப்படிங்கிறது ஒன்று. 2வது விஷயம், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குழந்தைக்கு இந்த மஞ்சக்காமலைனால எந்தவித பாதிப்போ அவளுக்கு ஏற்பட போகிறதில்ல. அவளோட லிவர் பாதிக்க போகிறதில்ல, அவளோட லைஃப் ஸ்டைல் பாதிக்க போகிறதில்ல, குழந்தை வளர போகிறதில்ல, பாதிக்க போகிறதில்ல, எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. இன்னொரு விஷயம், அந்த குழந்தைக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இந்த மஞ்சக்காமலைக்கு எப்போவுமே தேவையில்லை அப்படிங்கிறது தான் நான் அந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன். ஸோ இந்த குழந்தைக்கு இருந்தது டுபின் ஜான்சன் சிண்ட்ரோம். இந்த டுபின் ஜான்சன் சிண்ட்ரோம் வந்து மரபணு ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினால வர மஞ்சக்காமலை. இந்த டுபின் ஜான்சன் சிண்ட்ரோம் வந்துட்டாலே அந்த குழந்தைங்களுக்கு லிவர்லேயே மஞ்சக்காமலை ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதுக்காக அந்த லிவர் சரியாக வேலை செய்யாமல் போயிடும், நாளடைவில் அந்த லிவர் கெட்டு போயிடுமானா அப்படிலாம் இல்லை. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு இந்த மஞ்சக்காமலைங்கிறது அவங்களோட பார்ட் ஆஃப் லைஃபாக இருக்கும். இந்த மாதிரி சில குழந்தைகள் ரொம்ப ரேராக இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, மஞ்சக்காமலைன்னு ஒன்று வந்துட்டாலே எல்லா மஞ்சக்காமலைக்கும் நம்ம பயப்படணும், பதட்டப்படணும் அப்படின்றது இல்லை. மஞ்சக்காமலை நாள்பட்ட மஞ்சக்காமலையாக இருக்குது, மாதக்கணக்கில் இருக்குது, வாரக்கணக்கில் இருக்குன்னா நிச்சயமாக அது எதனால் வந்திருக்குன்றத கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 3வது, இந்த மாதிரி மஞ்சக்காமலை வந்தாலே நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணலாம், இல்லை அது சாதாரண மஞ்சக்காமலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுற வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ரேர், லட்சத்தில் ஒருத்தவருக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் மஞ்சக்காமல்னு ஒன்று வந்துட்டால் அது ரிப்பீட்டடாக வந்ததுன்னா அது எதுக்காக வந்திருக்குன்னு இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டைனி டம்மி ஸ்டோரிஸில் இந்த கதையை நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.